சங்கீதம் 33, 16, 17, 18. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. எவ்வளவு தெளிவா மனிதனுடைய நிலைமையையும் உலகத்தில் உள்ள உயிரினங்களோட பலத்தையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அங்கு பார்வோன் ராஜா உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு ராஜா, ஒரு பெரிய ஒரு ராஜா. எகிப்து அந்த காலத்துல உலகத்திலேயே சர்வ அதிகாரத்தையும் பெற்றிருந்த ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டு ராஜாவோட சேனை அவரை தப்புவிக்கவில்லை, அவரை அங்கு காப்பாற்றவில்லை. அவருடைய குதிரை படை, அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போடும்போது அவங்கள தப்புவிக்கல. தேவனுடைய கைக்கு அவர்களால் தப்ப முடியவில்லை. அந்த படையின் பலம், அந்த குதிரையின் பலம் அவர்களுக்கு விடுதலைய, அங்க பாதுகாப்ப கொடுக்க முடியல, ரட்சிப்ப கொடுக்க முடியல. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போடும் பொழுது அந்த குதிரையால் அவர்களை அதிலிருந்து ரட்சிக்க முடியவில்லை. அந்த சேனையால் அங்க ராஜாவையும் மற்ற காரியங்களையும் அங்க விடுதலை கொடுக்க முடியவில்லை, தப்புவிக்க முடியவில்லை. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா.